அயோத்தி ராமர் கோவில் ஹிந்துஸ் ஏன் இதை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க, அட் த சேம் டைம் வந்து முஸ்லீம்ஸ் ஏன் இதை வந்து பயங்கரமா வெறுக்கிறாங்க? இது எப்படி ஹிந்து விசஸ் முஸ்லீம் ரெவால்ட்டா மாறுச்சு? ஒரு கோவிலை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பயங்கரமா வின்பிளே எப்படி பண்ணாங்க? இதுல எது சரி எது தப்பு, ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதில் கிடைக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து நான் எந்த ஒரு ரிலிஜனுக்கும் சப்போர்ட் பண்ணி பேச போகிறதே இல்லை. இவன் வந்து இவ்வளோ தாடி வச்சிருக்கிறான், கருப்பு கலர் சட்டை போட்டிருக்கான், இவன் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவன், இவன் இந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள தயவு செஞ்சு போயிடாதீங்க. அதை கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்றதை விட அதுதான் கன்க்ளூஷன் அப்படின்ற மாதிரியே நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க. ஸோ தாடி அப்படின்றது மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அண்ட் ஒரு குறிப்பிட்ட கலரை வச்சும் ஒருத்தனோட தோற்றத்தை வச்சும் அவன் இந்த மதத்தை சார்ந்தவனாக தான் இருப்பான் அப்படின்ற ஒரு பின்பத்தை வந்து தயவு செஞ்சு கிரியேட் பண்ணாதீங்க. அது அந்த அவ்வளோவா நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து மனுஷனாக பிறந்தவன்லாம் அந்த மதத்தை சேர்ந்தவன், மிருகமாக பிறந்தவன்லாம் அந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வேணாமே, விட்டுருவோமே. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிப்பீட் த ஹிஸ்ட்ரி நமக்கு என்ன சொல்லியிருக்கு, ஹிஸ்ட்ரியில் ரெண்டு பக்கமே என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்ல சொல்லணும் அப்படின்னா 1528 வந்து பாபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இருந்திருக்காரு. பாபரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோசியல் புக்லாம் கூட படிச்சிருப்போம் 8th ஸ்டாண்டர்டில். ஸோ 1528 வந்து பாபர் தெரியும்ல, அந்த ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோசியல் புக்கில் படிச்சிருப்போம்ல. ஸோ அவர் வந்து 1528 ஒரு மசூதி அப்படின்றது கட்டுறாரு, ஒரு மாஸ்க் அப்படின்றது கட்டுறாரு. ஸோ அதுதான் வந்து பாபர் மசூதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது. ஸோ லேட்டர் பீரியட்ல அது வந்து பாபரி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது எப்படி வந்து ஒரு கோயிலை டெமாலிஷ் பண்ணி, அதாவது ஒரு கோவிலை வந்து இடிச்சுட்டு அந்த மசூதி வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பாபரோட ஓன் புக்கான பாபரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கை நான் சைடில் கூட போடுறேன். ஸோ அந்த புக்கில் வந்து இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பாபரே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1528 வந்து பாபர் தன்னோட 2 ஃபக்கீர்ஸை டெம்பிள் ரியூன்ஸ்க்கு அனுப்பி அங்கே போயிட்டு ஒரு மசூதியை கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை போட்டிருப்பாரு. ஸோ டெம்பிள் ரியூன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே எல்லாமே கோவில்கள் தான் இருக்குல்ல. ஸோ அங்கே இருக்கிற கோவிலை வந்து இடிச்சுட்டு தான் பாபரோட கமாண்டர் வந்து அங்கே ஒரு மசூதியை கட்டியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பாபரோட சொந்த புக்கான பாபர்நாமா புக்லேயே வந்து பயங்கரமாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அந்த புக்கில் மட்டுமே இந்த ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணப்படலை. அதுக்கப்புறம் 1528 அப்புறம் ரிலீஸ் பண்ணப்பட்ட எல்லா புக்ஸ்லையுமே இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பயங்கரமாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஹிந்துஸால் எழுதப்பட்ட புக்ஸ்ல இருக்கட்டும், இல்லை முஸ்லீம்ஸால் எழுதப்பட்ட புக்ஸ்ல இருக்கட்டும், ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லாமல் ஃபாரின்ல இருந்து யாரோ ஒரு மனுஷன் வந்து எழுதுல புக்ல கூட இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பயங்கரமா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் லேட்டர் 1850s வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு இது ஹிந்து விசஸ் முஸ்லீம் அப்படின்ற பயங்கரமான கிளாஷா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. ஸோ 1850s அப்படின்னு சொல்லும்போது வந்து பிரிட்டிஷ் தான் நம்ம எல்லாத்தையுமே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ அந்த பிரிட்டிஷ் டைம்லேயே வந்து ஹிந்து விசஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமாயிடுச்சு, பயங்கர குளிர்ச்சி ஆயிட்டு, அப்பா இவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா வந்து எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி அவங்க ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபரி மஸ்ஜித் இருக்குல்ல, ஸோ அதை சுற்றி வந்து ஒரு வேலி மாதிரி கிரியேட் பண்ணி போட்டுட்டு உள்ள வந்து முஸ்லீம்ஸை மட்டும் ப்ரேயர் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணிட்டு அந்த வேலைக்கு வெளியில ஹிந்துஸை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. உள்ள முஸ்லீம்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து ப்ரேயரும் பண்ணிக்கலாம், வெளியே ஹிந்துஸ்ல இருந்து ப்ரொடெஸ்ட்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் 2 பேர் சண்டை போட்டு எப்படியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எரியிற நேரத்தில் என்ன ஊத்துற மாதிரி அந்த பிரச்சனையை வந்து இன்னும் பெருசாக பிரிட்டிஷ்காரங்க வந்து ஊதி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ லேட்டர் நமக்கு வந்து ஃப்ரீடம்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் 1947 அப்புறம் 1949 அந்த வருஷத்துல வந்து அந்த பாபரி மஸ்ஜித்குள்ள ஒரு கடவுளோட சிலை வந்து தோணுது. அதாவது ராம் அப்படின்னு சொல்லப்படுற ராமர் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இருக்காருல்ல, ஸோ அவரோட சிலை அப்படின்றது வந்து மஸ்ஜித்குள்ள, அந்த பாபரி மஸ்ஜித்குள்ள வந்து கண்டுபிடிக்கப்படுது. இந்த சிலை பேர் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் எல்லாமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இதை வந்து நம்ம கண்டிப்பா வெளியே அகட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஹிந்துஸ்லாம் வந்து ராமர் வந்து காட்சி அளிச்சிருக்காரு, ராமர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாம அவர் பிறந்த இடத்துல அவர் வந்து காட்சி அளிச்சிருக்காரு, ஸோ ராமரோட பிறந்த இடம் வந்து இதுதான், அதை இடிச்சுட்டு தான் நீங்க வந்து பாபரி மஸ்ஜித் கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்து பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம்ஸ் வந்து ஒரு பக்கம் இதை நம்ம கண்டிப்பா எப்படியாச்சும் அகத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இது வந்து கடைசியாக கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் வந்து இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு மத பிரச்சனை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்பியூட்டாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணி அந்த பாபரி மஸ்ஜித்தை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, பாபரி மஸ்ஜித் வந்து சீல் வைக்கிறாங்க. ஸோ லேட்டர் இந்த கோர்ட்டில் வந்து கேஸ் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஹிந்துஸுமே கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. எங்களோட லார்ட் ராமர் இருக்காருல்ல, ஸோ லார்ட் ராம் வந்து அந்த மஸ்ஜித்குள்ளே வந்து காட்சி அளிச்சிருக்காரு, தோண்டிருக்காரு, ஸோ அவருக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒர்ஷிப் பண்ணி ஆகணும், இல்லைனா தெய்வகுத்தம் ஆகிரும், ஸோ ராமரை வந்து நாங்கள் கண்டிப்பாக பூஜைலாம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹிந்துஸ் வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி, ஸோ அந்த கேஸுக்கு கோர்ட்ல இருந்து என்ன ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மசூதிக்குள்ளே போயிட்டு ராமருக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வந்து தீர்ப்பும் அளிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஹிந்துஸ் எல்லாருமே உள்ளே போயிட்டு லார்ட் ராம்க்கு வந்து மஸ்ஜித்குள்ளே வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து
முஸ்லிம்ஸை பயங்கரமா வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருது. ஏன்னா முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஸ்டில் உள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது. பட் ஹிந்துஸ் வந்து லார்ட் ராமோட சிலை வந்து அந்த மசூதிக்குள்ள இருக்குது அப்படின்ற காரணத்தினால ஹிந்துஸ் வந்து உள்ள போயிட்டு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்தனால இது வந்து முஸ்லிம்ஸை இன்னும் பயங்கரமா வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ லேட்டர் 1991 தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்றது நடக்குது. வேர் பிஜேபி இன்டர்ஸ் இன்டு தி ப்ராப்ளம். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி வந்து இந்த பிரச்சனைக்குள்ள வராங்க, சப்போர்ட்டிங் ஹிந்துஸ். கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பாபர் மசூதியை நம்ம இடிச்சுட்டு ராமர் கோயிலை கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி வந்து ஹிந்துஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் பெருசாகுது. ஹிந்து விசஸ் முஸ்லீம் ரேலி அப்படின்றது இந்தியா முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் வந்து பீகார்ல இருக்கிற மசூதி எல்லாம் ஹிந்துஸ் எல்லாம் சேர்ந்து இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மும்பையில் இருக்கிற கோவில்கள் எல்லாத்தையுமே வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் சேர்ந்து இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்து விசஸ் முஸ்லீம் கிளாஷ் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு பயங்கர உயிர் சேதங்கள்லாம் ஏற்படுது. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த பிரச்சனையை நம்ம கண்டிப்பா எப்படியாச்சும் முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அலகாபாத் கோர்ட் வந்து என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 வந்து பாபர் மசூதியை சுற்றி இருக்கிற லேண்டாக இருக்கட்டும் இல்லை பாபர் மசூதியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அப்படி ஆக்கிரமிச்சுட்டு கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி இருக்கிற பாபர் மசூதி சுற்றி இருக்கிற லேண்ட் அந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 131 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு ஆர்கியாலஜி டீமை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த 131 பேரில் வந்து 52 பேர் முஸ்லிம்ஸாகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆர்கியாலஜி டீம் வந்து பாபர் மசூதி சுற்றி இருக்கிற அந்த லேண்டில் வந்து ஆழமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்ட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போன கோவிலோட பில்லர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் மண்ணுக்கடியில் வந்து புதஞ்சு கிடந்திருக்குது. கோவிலோட கலசலிங்கம் கிடைச்சிருக்குது. கோவிலில் யூஸ் பண்ணுற அந்த தீபாரணை காட்டுற விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்குது. கோவிலோட கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து கோவிலை சார்ந்த விஷயங்கள், அதுவும் முக்கியமாக வந்து லார்ட் ராம்க்கு சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய மண்ணுக்கடியில் வந்து புதஞ்சு கிடக்கிறது அந்த ஆர்கியாலஜி டீம் வந்து தோண்டி எடுக்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து வெளியிடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கியாலஜி டீமில் இருக்கிற கே முகமது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து இதை வந்து வெளியிடுறாரு இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேட்டர் 2010 வந்து அலகாபாத் கவர்மெண்ட் வந்து ஒரு தீர்ப்பு அப்படின்றத அளிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது யாரையும் புண்படுத்திடக்கூடாது, இவங்களையும் வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களையும் வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு தீர்ப்பை வந்து வெளியிடுறாங்க. என்ன மாதிரி வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு இடம் வந்து இவங்களுக்கு, ஒரு பங்கு இடம் வந்து இவங்களுக்கு, ஒரு பங்கு இடம் அப்படின்றது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பங்கா எல்லாருக்குமே வந்து பிரித்து கையில் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த தீர்ப்பில் வந்து யாருமே சாட்டிஸ்ஃபையும் ஆகல. ஒரு பக்கம் வந்து ஹிந்துஸ் வந்து கிடைச்சா எங்களுக்கு தான் முழுசா வேணும், இங்கே வந்து கோவில் இருந்துச்சு இது எங்களுக்கு தான் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முஸ்லீம்ஸ் வந்து கிடைச்சா எங்களுக்கு தான் முழுசா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி முஸ்லீம்ஸும் இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமாக வந்து ஒத்த காலில் 2 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இது லேட்டராக வந்து அலகாபாத் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க வந்து மாத்துறாங்க. சுப்ரீம் கோர்ட் இதை வந்து தீர விசாரிச்சு ரிசர்ச்லாம் பண்ணி முக்கியமாக வந்து அந்த ஆர்கியாலஜி டீம் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் வச்சு அவங்க ஒரு தீர்ப்பு அப்படின்றது 2019 நவம்பர் மாதம் வந்து வெளியிடுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படின்றது ராமர் கோவில் கட்டுறதுக்கான ஒரு இடமா தான் வந்து கருதப்படுறது. இந்த இடத்துல வந்து ராமர் கோவில் நீங்க கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்மிஷன் ஒரு தீர்ப்பை வந்து வழங்குறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து முஸ்லீம்ஸ் வந்து அவங்க மசூதியை அந்த அயோத்தியில் இருக்கிற அந்த ராமர் கோயில் கட்ட போதில்ல, ஸோ அந்த இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி 5 ஏக்கர் நிலம் அப்படின்றது கவர்மெண்ட் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து மசூதியில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ இது மூலியமா தான் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது ஒரு எண்டுக்கு வந்து இங்க வர ஆரம்பிக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து இங்க யார் மேல தப்பு அப்படின்னு நம்ம சொல்றது, ஒரு பக்கம் வந்து பாபர் ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு காலத்துல, முகல் எம்பையர் ரூல் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு காலத்துல வந்து முஸ்லிம்ஸோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால அந்த டைம்ல வந்து அவங்க நினைச்ச விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தினாலும் பண்ணலாம். கரெக்டா எந்த ஒரு கோயிலும் அவங்க வந்து இடிச்சுட்டு அவங்க மசூதி கட்டுறதா இருக்கட்டும் அதெல்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அது வந்து ஒரு நார்மலா இருக்கக்கூடிய விஷயம். பட் அதுவுமே வந்து தப்பு தான். இன்னொரு பக்கம் வந்து ஹிந்துஸ்க்கு வந்து இது வெறும் ராமர் கோவில் மட்டுமே கிடையாது, ராமர் பிறந்த இடம், ராமர் பிறந்த இடத்த அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. கரெக்டா. ஸோ அதனால இதுக்கு வந்து பயங்கரமா அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதுக்காக இவங்க வந்து இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்றத ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்பட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து இது வந்து ரிலீஜியனா எந்த ஒரு விஷயமே கிடையாது. பாபர் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து ஒரு மனுஷன், அவர் வந்து அவரோட கொடுமைகளுக்கு தான் பேர் போனவர் இல்லை. முகல் பெருவிழா ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட புக்ஸ்லாம் நீங்க படிச்சிருந்தாலும் தெரியும், பாபர் வந்து அவர் பண்ண கொடுமைகளுக்கு தான் அவர் வந்து பேர் போனவர். ஸோ அவர் கட்டின ஒரு மசூதி வந்து ரிலீஜியஸா எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரிலீஜியஸா இப்போ சண்டை போடுறது அப்படின்றது அவ்வளவா நல்ல விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து ராம் கரெக்டா, அவர் வந்து ஒரு கடவுள், லார்ட் ராம் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஒரு கடவுள். ஸோ அவர் வந்து அவரோட நேர்மைக்காகவும் அவரோட கண்ணியத்துக்காகவும் வந்து பேர் போனவர்ல. ஸோ அதனால அவர் பிறப்பிடத்தை மீட்கிறதுக்காக இவ்வளோ ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற போது இட்ஸ் அ பிக் வின் இந்த சைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ என்னடா திடீர்னு பயஸ்டாக பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்காங்க. லாஜிக்கலாக நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் வந்து பாபர் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து கட்டின ஒரு பில்டிங் மசூதி கட்டியிருக்கிறாரு. ஸோ அது வந்து ரிலீஜியஸாக அங்கே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது இல்லை. பட் லார்ட் ராம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு கடவுள். ஸோ அங்கே ரிலீஜியஸாக ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதான் அந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். ஸோ லெட்டஸ் வெல்கம் லார்ட் ராம் டு ஹிஸ் பர்த் பிளேஸ். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாபர் மசூதி வந்து அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி
பாபர் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஒரு மனுஷர் தான், அவர் கட்டினது தான் அந்த ஒரு விஷயம். ஸோ அது அங்கே தான் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை. லைக் லார்ட் ராம் வந்து பிறந்த இடம் அது, ஸோ அதனால அது அங்கே தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பக்கம் எதுவுமே கிடையாது. ஸோ பாபர் மசூதி வந்து இப்போ இன்னொரு பக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகி அங்கே வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு வேற ஒரு பேரும் வச்சிருக்காங்க, முகமது பின் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து அங்கே கட்டப்பட்டு இருக்குது. ஹோப் அதுவும் சீக்கிரமாக கட்டி அதுவும் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் எப்படி தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதன். ஐம் ஸ்டெப்பிங் அவுட் ஃப்ரம் வீடியோ. டாடா, டேக் கேர், பை.